வணக்கம் குருவே சரணம். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க லக்கி, புரியலன்னா மிகப்பெரிய லக்கி. வாங்க நம்ம கதைகளை பார்க்கலாம். ஒரு பிள்ளை என்ன பண்ணுவான், ரொம்பவும் கடவுளை பத்தி படிக்கிறதுல அந்த புக்கை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு கிடப்பான். கோயிலுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவான், கருவறையாண்ட உட்காந்துக்கிட்டு படிப்பான். தப்பா படிப்பான். கோயிலுக்குள்ள இருக்கிற ஐயரு திட்டுவாங்க, ஏன்பா தப்பா உள்ள வந்து படிக்கிற, வெளியே போய் படின்னு. வெளியே போய் படிப்பான். வர பக்தர்கள் எல்லாம் திட்டுவாங்க, என்னப்பா கடவுளை பத்தி படிக்கிற, இவ்வளவு பிழைகளோட தப்பா படிக்கிறிய, கோயிலுக்கு வெளியே போய் படிப்பான்னு. இந்த புள்ள கோயிலுக்கு வெளியே போய் படிக்கும் பொழுது கடவுள் ஒரு மகான் உருவத்துல அங்க வந்து தோன்றி அந்த பிள்ளை கிட்ட வந்து கேட்பாங்க, என்னப்பா எப்ப பாரு உள்ள இருந்து வெளியே வரைக்கும் ஒரு மாதிரி படிச்சு பாக்குற, தப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னுட்டு. அந்த புள்ள சொல்லுவான், இல்ல ஐயா, எனக்கு கடவுள் மீது ரொம்ப பற்று அதிகம். நான் எப்படியாச்சும் இந்த புக்கை எல்லாம் படிக்கலான்னுட்டு போறேன். ஆனா அந்த கடவுளுக்கு எப்பதான் என் மேல கருணை வருமோ தெரியல. ஒரு 2 பேஜ் படிச்ச உடனே என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து அந்த எழுத்துக்களை எனக்கு கண்ணு தெரியாத போயிடுது. என்னால கரெக்டாவே படிக்க முடியலன்னு அந்த புள்ள சொன்ன செகண்டே அந்த கடவுள் மகானா வந்தாங்க பாருங்க. அந்த மகானுக்கு அந்த புள்ளையோட கண்களை தொடச்சிட்டு, உனக்கு இனி எந்த பாடமும் இல்லடா இந்த பூமியில, வாடா நீ என்னுடைய பிள்ளைன்னுட்டு தன்னுடைய கைகள்ல ஏந்திக்கிட்டு போயிட்டாங்க மேல் உலகத்துக்கு, ஞான உலகத்துக்கு. நம்மளும் உண்மையாக கடவுள் வழிபாடு செய்யலாம் அப்படின்ற கருத்துக்களை குறிச்சது